ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையில் விண்ணப்பதாரர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் வந்து விண்ணப்பங்கள் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் நடந்து எப்போ ரிசல்ட்டு, மெரிட் லிஸ்ட் அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான தொழில் அதாவது பணியாணை எப்போ சார் வரும்? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பக்கம் ஆயிடுச்சு, இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலைன்ட்டு நிறைய நண்பர்கள் கமெண்டில் கேட்டே தாங்க இருக்காங்க. அதுக்கெல்லாம் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடுங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்தில் தாங்க அதோட நிலைமை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி ஆணை வந்திருக்கா வரலையா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்தில் தாங்க எல்லாமே தெரியும். அந்த கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியுங்க, அவங்கக்கிட்ட இருந்து தாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியாகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்கக்கிட்ட தாங்க இருக்கும். உங்களுக்கான பணியாணை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க தாங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தரப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுநராக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி ஆணை கொடுங்க, அதாவது விற்பனையாளராக மாற்றுங்க, அப்புறம் விற்பனையாளர் இருக்கிறவங்களும் ஒரு கடைக்கு மாற்றி கொடுங்க அப்படின்றான நிறைய தகவல்கள் எல்லாமே அவங்க முன் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வெளியாகிட்டு இருக்குங்க. இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த வார இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போஸ்டிங் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று இருக்குது. முதற்கட்டமாக தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே முட்டுக்காக தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அறிவிப்பாங்க. ஆனால் பதவி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேறுபடும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான தொழில் பணி ஆணை வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி ஆணை, உயர்வு ஆணை வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை அதிகமாகவும் இருக்குங்க. இதனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு மாறுபாடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கூட்டுறவுத்துறையிலேருந்து அவங்களுக்கான தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடுங்க. அதாவது உங்கள் மொபைல் எஸ்எம்எஸ் மூலமாக வருங்க, மொபைல் கால்ஸ் பண்ணி கூட சொல்லுவாங்க, இல்லை தபால் மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குங்க. இதனால் உங்கள் எஸ்எம்எஸ் உங்களுடைய மொபைல்ஸில் போய்ட்டு உங்களுடைய எஸ்எம்எஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். தபால் வந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதில் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.